ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பீஷ்மத்ரோணதடா ஜயத்ரதஜலா காந்தாரநீலோத்பலா शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी கைவர்த்தகः கேசவः. நாள்தோறும் பகவத்கீதையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச கதம் பீஷ்மமஹம் சங்க்யே द्रोणञ्च मधुसूदन इषुभिः प्रतियोत्स्यामि பூஜார்ஹாவரிசூதன. இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் சஞ்சயன் இதுவரைக்கும் என்ன நடந்தது, அர்ஜுனன் எப்படி வில்ல அம்பெல்லாம் கீழே போட்டுட்டு தேர்தட்டில் உட்காந்துட்டாருனோ, பகவான் வீரனாகிய உனக்கு இந்த மாதிரி கலக்கம் ஏற்படக்கூடாது, எழுந்துரு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி மன பலவீனம் அடையக்கூடாது அப்படின்னு. அதுக்கு இப்போது அர்ஜுனனுடைய பதில். கதம் பீஷ்மம் அஹம் சங்கியே துரோணம் ச மதுசூதன. சங்கிய இந்த போர்க்களத்தில் கதம் எப்படி பீஷ்மர் துரோணரை நான் கொல்றது, இஷுபிவ் பிரதி யோத்ஸ்யாமி, எப்படி அவரை இஷுபிஹி அப்படின்னா ஆரோஸ் அம்பு, எப்படி அம்புகளால் அவங்கள கொலை பண்ணுறது. பூஜார்ஹா வரிசூதனா, அவங்களாம் பூஜிக்கப்பட வேண்டியவர்களாச்சே. ஏன்னா குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, பெரியவங்க ஸ்தானத்தில் இருக்கிறவங்கங்கும்போது அவங்கெல்லாம் பூஜிக்கத்தக்கவர்கள், அவங்கள பூஜை செய்யணும், அவங்கள காலில் விழுந்து கும்பிடணும். அப்படி இருக்கிறவங்கள எப்படி அம்புகளை போட்டு கொலை பண்ணுறது அப்படின்னு தான் அர்ஜுனனுடைய கேள்வி. இப்போ இதில் நமக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு பெயர் ஒவ்வொரு இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் எல்லா இடத்துலையும் கிருஷ்ண அப்படின்னே சொல்லாமல் மதுசூதன, மாதவ, கோவிந்த அப்படின்ட்டுலாம் கூப்பிடுறாங்க. ரிஷிகேஷன்லாம் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அர்த்தம் பார்த்துட்டு வந்தோம். அதுபோல் இந்த இடத்துல மதுசூதன, அரிசூதன, பூஜார்ஹௌ அரிசூதன, அரிசூதன மதுசூதன அப்படின்றதுக்கு அர்த்தம்னு இந்த இடத்துல ஏன் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். முதல்ல மதுசூதன அப்படின்னா மது மற்றும் கைடபன் அப்படின்ற அந்த 2 அசுரர்களை பெருமாள் அழித்ததுனால அவருக்கு மதுசூதனன்ற பேர் வந்தது. அரிசூதன, அரி ஹரியில் அரி, அரின்னா எதிரிகளை சூதன அழிப்பவர் அப்படின்றதுனால அரிசூதனன்ற பேர். இந்த இடத்துல ஏன் அர்ஜுனன் கிருஷ்ணரை அரிசூதன மதுசூதனன்னு கூப்பிடணுன்னா, அர்ஜுனனுக்கு என்ன நினைப்புன்னா, கிருஷ்ணா நீ மட்டும் அசுரர்களை அழித்து எதிரிகளை அழித்து அரிசூதன மதுசூதனன்னு பேர் வாங்குறியே, நான் மட்டும் என்னுடைய குருவை அழித்து குருசூதனன்னு பேர் வாங்கணுமா அப்படின்ட்டு கேட்குற மாதிரியாமா அர்ஜுனன். இன்னொன்று, இந்த இடத்துல இஷுபிஹி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இஷுபிஹின்னா அம்பு அப்படின்ட்டு அர்த்தம், ஆரோஸ். ஸோ இப்போது ஒரு வீரன் அர்ஜுனன் ஒரு வில்லாளி, அவர் கொலை செய்யணும் அப்படின்னாலே அவர் வில்லையும் அம்பையும் வச்சு தான் அவர் கொலை செய்யணும். அப்போது அவங்கள வெறும என்னோடய குருமார்களை, என்னுடைய பிதாமகரான பீஷ்மரெல்லாம் எப்படி நான் அழிக்கிறதுன்னு சொன்னால் பத்தாதா, அம்புகளை கொண்டு அழிக்கணுமா அப்படின்னு ஏன் கேட்கணுன்னா, இந்த இடத்துல அதை தான் பார்த்தீங்கன்னா, இஷுபிவ் பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹௌ, மலர்களால் பூஜை செய்ய வேண்டியவங்க, பூவை போடலைன்னா கூட பரவாயில்ல, அம்பை போட சொல்கிறியே கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி அர்ஜுனன் கேட்குறாராமா. இதுவுமே நம்மளுடைய குருமார்கள், இதுக்கு முன்னாடி ராமானுஜராக இருக்கட்டும், ஆதிசங்கராக இருக்கட்டும், மத்வாச்சாரியாராக இருக்கட்டும், வேதாந்த தேசிகராகட்டும், இவங்க எல்லாம் நமக்கு முன்னாடி வாழ்க்கையே எப்படி முன்னோர்கள் முழிந்த முறை தப்பாமல் வாழ்ந்து காட்டிய குருமார்கள் இவங்கெல்லாம். அவங்க சொல்லலை அப்படின்னா இந்த அர்த்தங்கள்லாம் நமக்கு புரியவே புரியாதுங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.